திரு கமலஹாசன் ஐயா அவர்கள் 7/11/1954 பிறந்திருக்கின்றார். லக்னம் மீன லக்னம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே கேது, 10ஆம் இடத்திலே ராகு, 5ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே சூரியன் நீச்சம் பிளஸ் அந்த இடத்திலே சனியும் புதனும் இணைந்திருப்பார்கள். லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திலே சுக்கிரன் இணைந்திருப்பார். அவர் பௌர்ணமி ஒட்டி பிறந்த ஜாதகம் தான். சந்திர அதியோகத்தில் புதன், உச்ச குருவின் பார்வையில் சுக்கிரன். அப்போ ஒரு ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் பலம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அதனால தான் அவர் திரைப்படத்துறையில் மிகச்சிறந்த நடிகராக இன்றும் மறுப்பதற்கில்லை. அற்புதமான நடிகர், பெரிய பெரிய சாதனைகளை படைத்தவர். இன்றும் அவருடைய சாதனைகளை படைக்க இயலாமல் கூட மற்ற நடிகர்களால் இருக்கின்றது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கண்ட ஒரு அற்புதமான நடிகர் என்று சொன்னால் திரு கமலஹாசன் ஐயா அவர்கள் நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த அமைப்பை தந்தது எதுங்க? அந்த புதனும் அந்த சுக்கிரனும். அந்த உச்ச குரு அந்த சுக்கிரனை பார்த்தது. சுக்கிரன் திரைப்படத்துறை மீடியா துறையில் ஜொலிப்பதற்கு காரணமான கிரகம். அழகானவராக, அழகு வாய்ந்தவராக திரு கமலஹாசன் ஐயா அவர்கள் இருந்தாங்க. அதற்கு காரணம் என்ன? அந்த சுக்கிரன் பலம் பொருந்த அமைப்பில், அந்த புதன் அந்த சுக்கிரனுடைய வீட்டில் சந்திர அதியோகத்தில். அப்ப அற்புதமான அமைப்பில் புதன் சுக்கிரன் நன்றாக இருக்கின்றார். அப்ப அவங்க சிறப்பான அமைப்பில் திரைப்படத்துறையில் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அரசியல் எதனால சார்? அப்போ அரசியலுக்குன்னு தனி கிரகம் இருக்கா? கடந்த காலங்களில் ஒரு பேட்டியில் கூட நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். அந்த பேட்டி கூட நிறைய ட்ரோல் பண்ணாங்க, நல்ல ஒரு விமர்சனம் ஆனது. என்ன பேட்டி தெரியுமா? அவருடைய பேட்டி என்ன சொன்னார்? அவர் அரசியலுக்கு என்ன சொன்னார்? வாக்காளர்கள் என்பது வேறு, ரசிகர்கள் என்பது வேறு. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ரசிகர்கள் என்பது வேறு, ரசிகர்கள் அனைவரும் வாக்காளர்களாக மாறுவது இல்லை என்று சமீபத்தில் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஒரு பேட்டி ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க? ரசிகர்களுக்கு எந்த கிரகங்க காரணம்? ஒரு ரசிகர்கள் நிறைய ரசிகர்கள் சம்பாதிக்க எந்த கிரகம் காரணமாக இருக்கணும்? சுக்கிரனும் புதனும் நன்றாக இருந்தது, நிறைய ரசிகர்களை அவர் பெற்றெடுத்தார் என்று சொல்லலாம். ஆனால் சூரியன் பலம் வாய்ந்ததாக இருக்கின்றதா என்றால், சூரியன் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே மறைந்து நீச்சம் பெற்று சனியுடன் கூடியிருப்பார். அரசியல் முக்கியமான பாயிண்ட்டுங்க. அரசியல் ஒரு பிரபலமாக ஜொலிக்க வேண்டும் என்றால், ஒருவர் உச்சம் காண வேண்டும் என்றால், உச்சம் என்றால் என்ன? முதலமைச்சர் பதவி. வெறும் எம்எல்ஏ எம்பி ஒரு மேயரா இருக்காங்க, அது அல்ல. அது அவங்க முதலமைச்சர் கட்டுப்பட்டு வழங்கக்கூடிய பதவிகள். அந்த அமைப்பு இல்லை. அவர் எந்த அமைப்பில் வந்தார்? தானே ஒரு பெரிய வளர்ச்சியை காண வேண்டும், ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தானே வந்தாங்க. ஆனால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்ததா?